இன்றைக்கான சீனில் பாண்டி ஸ்டோரில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பத்தா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே குமரவேலை பார்க்குறாங்க. குமரவேல் வந்து, அப்பத்தா நான் தெரியாத பண்ணிட்டேன் அப்பத்தா, கோவம் என் கண்ணை மறைச்சிச்சின்னு சொல்கிறான். அதுக்கு அப்பத்தா, நீ எதுவும் பேசாத, இதுக்கு அடுத்தது நான் சாகிற வரைக்கும் நீ என்கிட்ட பேசக்கூடாதுன்னு அப்பத்தா சொல்கிறாங்க. குமரவேலை அதுக்கு அழுதுக்குனே, அப்பத்தா நான் எப்படி பெரியப்பாவை இதுமாரிலாம் பண்ணுவேன், என் கை தவறி தான் நான் தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, குமரவேலை வந்து சட்டையை பிடிச்சி, நீ தாண்டா பண்ண, வேணும்னு பண்ணிவிட்டு பண்ண பழியை வந்து அப்படியே கதிர் மேலே தூக்கி போட்ட அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்கிறாரு. அவங்க சித்தப்பா பார்த்தீங்கன்னா, நீலாம் திருந்தவே மாட்டேன், பெருசாக எதனா இன்னொரு தப்பு பண்ணிட்டு வந்து நிற்போ, அப்போது குடும்பத்தோடு உட்காந்து தாண்டா அழப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு குமரவேல் பார்த்தீங்கன்னா, சித்தப்பா என்னை மன்னிச்சிரு சித்தப்பா, நீயும் என்னை திட்டினே இருக்காத, எல்லாருமே போட்டு அடிக்கிறாங்க அப்படின்றாரு. இதுக்கடுத்து நீலாம் திருந்துற ஜென்மமே இல்லைன்னு போயிடுறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கதிரும் ராஜுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை பார்க்க போயிருக்காங்க. கதிரும் ராஜும் அவங்க அப்பாவை பார்க்க போனதுக்குள்ள அவங்க அம்மா பார்த்துட்டு, தம்பி ரொம்ப நன்றி தம்பி, இவர் உயிரை நீ தான்ப்பா காப்பாற்றின அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி ரொம்ப அழுகுறாங்க. அதுக்கு கதிர், விடுங்க, இதுக்கெல்லாம் எதுக்குங்க நன்றிலாம் சொல்கிறீங்க, இதுவே எங்கள் அப்பா வந்தால் நான் எட்டுன்னு போய் காப்பாற்றிருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்கிறான். தம்பி நான் உனக்கு சப்போர்ட்டாக தான் பண்ணினேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. யார்கிட்டங்கன்னு கேட்டதுக்கு, போலீஸ் எங்கள் வீட்டில் வந்து விசாரித்தாங்க, இல்லை கதிர் அந்தமாரி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் நான் பண்ண தப்பு தான், நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும் நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுங்க, எல்லாம் முடிஞ்சு போனது, இதுக்கடுத்து அதை பற்றிலாம் எதுக்குங்க பேசிக்கினேன், பேசின மனசங்கடம் தான் ஆகும், இதுக்கடுத்தது அவனால் எந்த பிரச்சனையும் வராதுப்பா உனக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம முத்துவேல் பார்த்திங்கன்னா கதிர்கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கடுத்தது அவனால் எந்த பிரச்சனையும் உங்கள் குடும்பத்துக்கு வராத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் விடுங்க அப்படின்னு கதிர் சொல்கிறான். ஆனால் நீ பார்த்துக்கின மாரி யாராலையும் என்னை பார்த்துக்க முடியாதுப்பா, அவங்க பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறான். நீ பார்த்துக்கிறதோட கதிர் என்னை நல்லாவே பார்த்துக்கினான் சென்னையில் அப்படின்னு. மொத்த பெருமையும் இப்போது நம்ம கதிர் மேலே தாங்க இருக்குது. கதிர் ரொம்ப நல்லவனாக இருந்ததுனால குமரவேல் ரொம்ப பாராட்டி பேசுகிறான். இப்போ குமரவேல் மனசுலேயும் கதிர் இடம் பிடிச்சிட்டான். ராஜி ஆசைப்பட்ட மாரி அவங்க அப்பா அம்மா கிட்ட ரொம்ப நல்ல பேர் எடுத்துட்டான் பாருங்கள். இதனால தான் முத்துவேலுக்கு இப்போ கதிரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா, அப்பா நான் அவன் அப்படி பண்ணுவான்னு நினச்சே பார்க்கலன்னு ராஜு வீட்டில் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. யாருமேன்னு கேட்டதுக்கு, அதான்ப்பா அந்த திருட்டு பையன் அண்ணன் மேலே பழி தூக்கி போட்டானே, அண்ணா என்னப்பா தப்பு பண்ணான், அவன் தேவையில்லாத பண்ணிட்டான், இவங்க எதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு அவரை போய் பார்க்குறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வேணால் போய் பார்த்துருக்கலாம்ல, இப்போ போனால் தேவையில்லாத சண்டை தானே வரும் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. விடுமா, கதிர் ராஜு போய் பார்த்து நல்லதான், ராஜு இட்டுன்னு போய் சொல்லியிருப்பா, அதான் கதிர் இட்டுன்னு போயிருக்கான்னு அவன் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கதிரோட அம்மா வந்து, சரவணா நீ ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்தால, அதுக்கு நீ எங்கேருந்துடா வந்த அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அம்மா, நான் டெலிவரி ஒன்று பண்ண போயிருந்தேம்மா, அங்கேருந்து தாம்மா அப்படியே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். சரவணன் வந்து, ரொம்ப பொய் சொல்லாதடா சரவணா, நீ எங்கேருந்து வந்த நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சரவணன் சொல்கிறான், அம்மா இல்லை எனக்கு நிறைய டெலிவரி வேணால் டெலிவரி காமிக்குவா அப்படின்னு கேட்குறான். இல்லை நீ கோயிலேருந்து தான் வந்த, அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு சரவணன் என்னென்னமே சொல்லி மழுப்பிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறான். வர வழியில் பார்த்திங்கன்னா ராஜுவும் கதிரும் வந்து ஒரு டீ கடையில் நின்று எல்லா விஷயத்தையும் பேசுகிறாங்க. எங்கள் அப்பா உன்னால் தான் நல்லா இருக்கார், நான் எப்படி உனக்கு நன்றி சொல்கிறதுன்னு தெரிலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கதிர் பார்த்திங்கன்னா, எதுக்கு நன்றிலாம் சொல்கிற, நமக்குள்ளே எதுக்கு நன்றிலாம் அப்படின்னு. உடனே ராஜு சொல்கிறாங்க, இதுக்கடுத்து நீ எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காத, தயவு செஞ்சு எல்லா உண்மையும் சொல்லு அப்படின்னு நம்ம ராஜு சொல்கிறாங்க. அதுக்கு கதிர் வந்து யோசிக்கிறான். மனசுக்குள்ளேயே அவங்க அப்பாவுக்கு கேன்சர் இருக்கிறத சொல்லிடலாமா வேணாமனு அவனை எவ்வளோ விஷயத்தை மனசுலேயே போட்டு வச்சுக்கிறான். இப்போ ரொம்ப யோசிக்கிறான், ராஜுக்கிட்ட அவங்க அப்பாவுக்கு கேன்சர் இருக்கிறத சொல்லிடலாமா வேணாமான்னு. ராஜி நீ என்ன யோசிக்கிற, திடீர்னு ஏன் வேறு எதையும் யோசிக்கிற, என்கிட்ட எதனா மறைக்கிறியான்னு கேட்குறாங்க.